சிந்து பைரவி சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப குருவும், குருவோட ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, சினேகாவ பார்த்து பேசுறதுக்காக கோயிலுக்கு வந்தாங்க இல்லையா? அதே கோயிலுக்கு சிந்துவும், அன்னபூர்ணியும் வராங்க. அந்த டைம்ல குருவ நம்ம சிந்து பார்த்துர்றாங்க. இவர தானே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிவா தொரத்துனாப்ல அப்படின்னு சொல்லி, உடனே ஃபோன் பண்ணி சிவாவுக்கு, "நீங்க அன்னைக்கு ஒருத்தர தொரத்துனீங்கல்ல, அவரு இங்க தான் கோயில்ல இருக்கிறாப்ல" அப்படின்னு சொன்ன உடனே, சிவாவும் கிளம்பி வராப்ல. அதுக்குள்ள இவங்க எஸ்கேப் ஆகி ஓடிடலாம் அப்படின்னு பார்த்தா கரெக்டா சிந்து வந்து பிடிக்க, அவங்க சிந்துவை பிடிச்சி அடிக்க, அங்க எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா சிந்துவோட அப்பா வந்துடுறாங்களாட்டுக்கு ஆளோட. அப்புறம் என்ன, எல்லாருமே சேர்ந்து அவங்கள பிடிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல சிவாவும் வந்து எல்லாத்தையும் ரெண்டு பேத்தையும் மடக்கி பிடிச்சிடுறாங்க. இதை ஸ்னேகாவும் பார்த்துடுறாங்க. இப்பதான் ஆளையே பிடிச்சாச்சுல, நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறாங்க. அப்ப இதுக்கப்புறம் சிவாவுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு அந்த கேஸ்ல இருந்து சஞ்சய் வந்து சிவாவை ரிலீஸ் பண்ணி விட்டுறாப்ல. நேரா சிவா ஹாஸ்பிட்டல் போய், இதுக்கப்புறம் நான் உங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு ரிலீவிங் லெட்டரை கொடுக்குறாப்ல. இதுக்கப்புறம் இந்த ஸ்னேகா என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.